புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே போதையில் இளைஞர்கள் இரவு நேர பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் செய்த அட்டகாச வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மது போதையில் கட்டுப்பாட்டை இழந்து கையில் கிடந்த பொருட்களை சூறையாடிய சம்பவத்தில் நடந்தது என்ன? இப்படி நள்ளிரவு 12 மணிக்கு வீதியில் கேக் வெட்டி பிறந்த நாள் கொண்டாடிய இளைஞர்கள் பட்டாளம். போதை ஏற்றி பொறுமை இழந்தவர்கள் சாலையில் சம்பவம் செய்த அட்ராசிட்டி காட்சிகள் தான் இது. இரவு நேர பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் இம்சை செய்த புள்ளிங்கோக்கள் மீது போலீஸ் நடவடிக்கை பாயுமா? ஒத்த கடையே இங்க நொறுங்கிருக்கு. ஒத்த கடையே நாங்க தான். ஒத்த கடை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒத்த கடை புள்ள நாங்க. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே உள்ள எரிச்சி ஒத்தக்கடை பகுதியில் 4-5 இளைஞர்கள் நண்பரின் பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தலைக்கேறிய போதையில் கேக் வெட்டி கொண்டாடியவர்கள் ஏரியா டான் கேங்காக தங்களையே நினைத்துக் கொண்டு அலப்பறையில் இறங்கினர். பேனர், லைட் மற்றும் கடைகளின் வெளியே வைக்கப்பட்டிருந்த பொருட்கள் என கையில் கிடைத்த எதையுமே அவர்கள் விட்டு வைக்கவில்லை. சாலையில் அவற்றை இழுத்து போட்டு அடித்து உடைத்து அதகலம் செய்தனர். சாலையின் நடுவே இரும்பு கட்டிலை போட்டு ஏறி படுத்தவர்கள் உறங்கிக் கொண்டிருந்த ஊரை உசுப்ப முயன்று எல்லை மீறி உள்ளனர். நாங்க தான் ஒத்த கடனாலே நாங்க தான் என வீரவசனம் பேசி சாலையில் வந்த கனரக வாகனத்தை வழிமறித்து இடைஞ்சல் கொடுத்துள்ளனர். தற்போது இந்த வீடியோ உள்ளூர் மட்டுமல்லாது அறந்தாங்கி போலீசாரின் வாட்ஸ்அப் குரூப்பிலும் ஷேர் செய்யப்பட்டுள்ளது. யார் இந்த இளைஞர்கள்? மது போதையா அல்லது கஞ்சா போதையா, இல்லை வேறு ஏதாவது போதை வஸ்துக்களை ஏற்றி அட்டகாசத்தில் ஈடுபட்டுள்ளார்களா என அதிகாரிகள் விசாரணையை தொடங்கியுள்ளனர். இதுபோன்ற சம்பவம் நடப்பது இது முதல் முறை அல்ல. அடிக்கடி இரவு நேரங்களில் ஊரை உறங்க விடாமல் ஓனாய் போல ஓலமிட்டு அலப்பறை செய்து கொண்டிருப்பதாக இப்பகுதி கடைக்காரர்கள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். ஓனாயே பரவாயில்லை என்பதைப் போலையும் இருந்தது அவர்களுடைய வருத்தம். மதுவால் மதிகட்டு திரியும் இவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே இவர்களைப் போல அலப்பறைகளுக்கு காத்திருக்கும் வளரும் சுள்ளான்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கும் எனவும் உள்ளூர்வாசிகள் தெரிவித்துள்ளனர். ஓனாய் போல் ஊளையிடும் இளைஞர்களின் கொட்டம் அடக்கப்படுமா? மக்கள் நிம்மதியாக தூங்குவார்களா? பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒத்த கடையே இங்க நொறுங்கிருக்கு. ஒத்த கடையே நாங்க தான். ஒத்த கடை ஒண்ணுமே பண்ண முடியாது.